Chai with Chitra. கமல் சாருக்கும் நெப்போலியன் சாருக்கும் பின்னாடி நடுவில் அப்படி நின்றுருப்பேன். நீங்கள் ஆமாம், அந்த ஃபோட்டோ வரும்போதெல்லாம் என் முகமும் அதில் இருக்கும். ஆனால் படத்தில் விரும்பணின்னு டைட்டில் மாற்றினாங்க. என்னை கூப்பிடவே இல்லை. நானும் போய் ட்ரை பண்ணேன், எனக்கு இல்லைன்ட்டாங்க. பத்தலாம் அடிக்கல. விக்ரம் பட வாய்ப்பு எப்படி வந்தது லோகேஷ் கனகராஜ்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விக்ரம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது கமல்ஹாசனோட பேசக்கூடிய வாய்ப்பு அமைந்ததா? ஐயோ சார், அது நடந்தது பாருங்கள். அதாவது ஆலோசனை கண்ணு அப்படியே சிரிக்கல, எதுவும் பண்ணல, கண்ணு மட்டும் அப்படி போச்சு. ஆஹா, நம்ம மறக்கலட்டா இவரு, நம்மளை அந்த கோவம் அப்படியே வச்சிருக்கா போல. விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்த பிறகு தான் நானே என்ன ஓகே, நம்மளும் ஒரு நடிகர் ஆகிட்டும் போகுது, அந்த ஒரு ஃபீல் கிடைச்சதே எனக்கு அந்த விக்ரம் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் தான். அதை பார்த்த உடனே எனக்கு வாய்ப்பு வந்தது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு? GT Holidays, South India's #1 travel brand. Chai with Chitra. விக்ரம் பட வாய்ப்பு எப்படி வந்தது லோகேஷ் கனகராஜ்? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கம்பெனியோடைய மார்க்கெட்டிங் வேலையை தான் லோகேஷ் கனகராஜ் சாரை போய் பார்த்தேன். அப்படியா? டிஎஸ்சிஜி விஷயமா. ஓ, இப்போ போகும்போது நான் முன்னாடி இப்போ இதுக்கு போகும்போது கபாலி டைமில் போகும்போது என்னுடைய சேல்ஸ் ஹெட்டும் வந்தார், நானும் போனேன். இப்போ நான் என் தலைமையில் நானும் இன்னொரு பையனும் எனக்கு அசிஸ்டண்ட் ஒருத்தர் வேலை பார்த்துருந்தாரு. 2 பேரும் போகிறோம். போனோம், போய் பார்த்துட்டு எல்லாம் இதை பற்றி டைரக்டர் சிஜிடி எல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக அவர்கிட்டையும் சார் ஆர்டிஸ்ட் சார் ஏதாச்சும் ஒரு நல்ல ரோல் கொடுங்க சார் அப்படின்னா, சரிண்ணா, அவரும் அண்ணன் தான் சொன்னார். சரிண்ணா அப்படி சொல்லிட்டு அப்புறம் அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு சார் நம்பர் நோட் பண்ணிக்க அப்படின்னு அதோட கட்டு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வெங்கின்னு அவருடைய அசோசியேட் டைரக்டர் அவர் தான் ஃபோன் பண்ணி, சார் விஜய் சேதுபதி சார் கூட 25 அண்ணன் தம்பிங்க, நீங்கள் கொஞ்சம் மூத்தவராக இருக்கிறதுனால உங்களுக்கு அண்ணன் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் படத்தில் எவ்வளோ பேர் கேரக்டர்னு தெரியாது, டைலாக் வருமானு தெரியாது, ரெஜிஸ்டர் ஆகுமான்னு தெரியாது. நம்பிக்கை இருந்ததுன்னா வாங்க, அங்கே ஸ்பாட்டில் என்ன வேணும் நடக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் ஏற்கனவே கமல் சாருடைய சண்டியர் படத்தோடைய ஃபோட்டோ ஷூட் அட்டன் பண்ணேன். அந்த படத்துடைய பிரச்சனை, டைட்டில் பிரச்சனை வந்தது. அந்த டைட்டில் பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த ஃபோட்டோ பேப்பரில் வந்தது. கமல் சாருக்கும் நெப்போலியன் சாருக்கும் பின்னாடி நடுவில் அப்படி நின்றுருப்பேன். நீங்கள் ஆமாம், அந்த ஃபோட்டோ வரும்போதெல்லாம் என் முகமும் அதில் இருக்கும். ஆனால் படத்தில் விரும்பணின்னு டைட்டில் மாற்றினாங்க. என்னை கூப்பிடவே இல்லை. நானும் போய் ட்ரை பண்ணேன், எனக்கு இல்லைன்ட்டாங்க. பத்தலாம் அடிக்கல. வசூல்ராஜ் MBBSல எனக்கு வாய்ப்பு கிடச்சி படா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 நாள் ஒர்க் பண்ணேன். அதுக்குள்ளேயும் இன்னொரு படத்தோட டேட்டும் இந்த டேட்டும் கிளாஸ் ஆகி வசூல்ராஜ் MBBSலேயும் மீதி 30 நாள் நான் நடிக்க முடியாமல் போச்சு. ஏன்னா அதுவும் போச்சு இதுவும் போச்சு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் கமல் சார் படமே ட்ரை பண்ணுறதை விட்டேன். ஏன்னா எப்படி என்னை பார்த்தா கோவப்படுவார். அதில் நான் 30 நாள் போலங்கிற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன். ஏன்னா கமல் சார் கூட 7 பேர் தான், கருணா சார், சிவாஜி சார், இது பிரபு சார்லாம் பண்ணியிருப்பாங்க. அதில் நானும் ஒரு ஆள். 10 நாள் தான் இருப்பேன், மீதி 30 நாள் நடிக்கவே இல்லை. சரி சொல்லிட்டு நான் அந்த பக்கமே போகிறதில்ல. சரி, இந்த படம் விக்ரம். எந்த படத்தினால அந்த படத்தை விட்டீங்க? அது சத்ரபதிங்கிற படம், சரத்குமார் சார் படம். அவர் திடீர்னு டேட்டு கொடுத்தாரு, ஷூட்டிங் வச்சுட்டாங்க. அதுலேயும் நான் இம்பார்ட்டன்ட் ரோல், ஹீரோ கூட ஃப்ரெண்டாக பண்ணியிருந்தேன். அதில் அதுவும் இம்பார்ட்டன்ட், இதுவும் இம்பார்ட்டன்ட்டு. அந்த ப்ரொடியூசர் எங்கள் தான் ஃபஸ்ட்டு கமிட் ஆனீங்க, இங்கே வரலன்னா எந்த படத்துலையும் நடிக்க விடாமல் பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்ன சொன்னதுனால நான் வேறு வழி இல்லாமல் அங்கே போக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. சரி ஓகே அப்படின்னு கமல் சார் படமே நான் அதுக்கப்புறம் போய் பார்க்கறதே விட்டுட்டேன். இந்த படம் போய் பார்த்தேன். இவர் சொல்லும்போது மனசில் வச்சிட்டேன், என்ன கேட்டு கொடுத்தாலும் சரி சார், இந்த படத்தை எத்தனை படம் வந்தாலும் இந்த படத்தை முழுசாக முடிக்கணும். அது ஒன்று மட்டும் நான் மைண்டில் செட் பண்ணிட்டேன். இந்த கமல்ஹாசன் படத்தை விடக்கூடாது. என்ன இதனால் என்ன படம் போனாலும் வாய்ப்பு போனாலும் பரவாயில்ல, இந்த படத்தை நம்ம முழுசாக பண்ணி முடிக்கணும் அப்படின்ற ஒரே குறிக்கோளோட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை பார்க்க, அதை மட்டும் நான் எதுவுமே கேட்க கூட மாட்டேன். என்ன சார் இது என்ன சீன் சார், அடுத்து என்ன சீன் சார், ஏதாவது வருமா வராதா, எதையுமே கேட்கல. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் கிட்ட பண்ணியிருப்பேன். ஆனால் படமாக பார்க்கும்போது எனக்கு எந்த கேரக்டர் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் எதுவுமே தெரியல. ஆனால் படமாக பார்க்கும்போது கமல் சார்
வில்லனுங்கிற அவங்கெல்லாம், அப்புறம் விஜய் சேதுபதி சார். அதுக்கப்புறம் என் கேரக்டர் வந்து ஏதோ ஒரு வகையில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த விக்ரம் அப்படிங்கிற திரைப்படம் வந்த பிறகு தான் நானே வந்து என்ன ஓகே நம்மளும் ஒரு நடிகர் ஆகிட்டும் போகுது அந்த ஒரு ஃபீல் கிடைச்சதே எனக்கு அந்த விக்ரம் படத்தோடைய வெற்றிக்கு அப்புறம் தான். பிஃபோர் விக்ரம் ஆஃப்டர் விக்ரம் கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு என்னோடய ஃபிலிம் கேரியரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு படமாக அமைஞ்சது. அதை இன்ஃபேக்ட் அது பேன் இண்டியா ஃபிலிமாக ஒரு ஹிட்டு படமாக ஆனதுனால எல்லா லாங்குவேஜ்லேருந்துமே அப்போது கரெக்ட். அதை பார்த்த உடனே எனக்கு வாய்ப்பு வந்தது ஒரு ஹாலிவுட் ஃபிலிம். ஹாலிவுட். ஆமாம். ம். அது வந்து ரிலீஸ் ஆன 4வது நாள் வந்து சென்னையில் வந்து ஒரு எடிட்டர் ஜெயபிரகாஷ்னு நினைக்கிறேன், ஒரு மலையாளி அவர் சார் ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பண்ணுறோம், ஷூட்டிங் எல்லாமே வந்து யூஎஸில் முடிஞ்சு போச்சு. நம்ம பாபு ஆண்டனி இருக்கார்ல, அவர் பையன், அவர் வந்து யூஎஸ்லாம் இருக்கார் ஆக்சுவலாக. அவங்க பையனும் யூஎஸ் பான்னு, அவங்க 2 பேருமே ஹீரோவாக பண்ணுறாங்க. டைரக்டர் வந்து மலையாளி, ஆனால் அவர் ஹாலிவுட்டில் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருக்காரு, ஸ்டன் கோரியோகிராஃபர் பண்ணியிருக்காரு, சந்தீப் ஜெயல்னு. அதில் ஒரு சென்னையில் வந்து ஒரே ஒரு சாங் மட்டும் பண்ணுறாங்க. ஒரு பப்பு ஓனர் கேரக்டர் இருக்குது. கதைப்படி அது யூஎஸில் நடக்குது, ஆனால் ஷூட்டிங் தான் இங்கே பண்ணுறோம், எப்படி நீங்கள் பண்ணுறீங்களாண்ணா? நான் அப்போ தான் விக்ரம் முடிச்சுட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு, ஒரு பெருமிதத்தில் கொஞ்சம் இருக்கேன். என்னடா ஒரே நாள் கூப்பிட்றாரு இவர், இங்கிலீஷ் படமாக இருந்தாலும் எப்படி ஒரே நாள் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மையிலேயே ஒரு பெரிய சம்பளம் கேட்டேன் சார். ஒத்துக்கிட்டாங்க. சரிண்ணா சொல்லிட்டு நானும் போனேன். 2 சீனு அந்த சாங்கு, பப்பு ஓனராக ஒரு 2 சீனு ஒரு சாங், அவ்வளோதான். அதனால் இங்கிலீஷில் டைலாக்கு எல்லாமே பண்ணேன். படம் வந்து ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆச்சு, கேரளாவில் ரிலீஸ் ஆச்சு. எனக்கு ஒரு சந்தோஷம், ஒரு ஹாலிவுட் ஃபிலிமில் நம்மளும் நடித்தோம் அப்படிங்கிறது. அது வந்து விக்ரமால தான் அது நடந்தது. இது இப்போ இந்த விக்ரம் படம் ரிலீஸ் ஆகி 10வது நாள் தான் மாளிகைப்புறம். அதுவும் வந்து எனக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக. பிஃபோர் மாளிகைப்புறம் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு மலையாள படம் எனக்கு வரும். மாளிகைப்புறத்துக்கு அப்புறம் வருஷத்துக்கு 3 படம் 4 படம் வரும். அது வந்து மலையாளத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெரிய இதாச்சு. அந்த மலையாள படம் மாளிகைப்புறம் ரிலீஸ் ஆனி ஹிட்டானதுனால அதர் தெலுங்கில் அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்காங்க, தமிழ்லேயும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை வந்து சின்ன சின்ன கேரக்டர் ஹீரோ கூட வில்லன் கூட யாருமே இப்போ என்னை கூப்பிடுறதே இல்லை. நல்ல கேரக்டர். நான் தங்கலான வரைக்கும் ஹீரோ கூட பண்ணியிருக்கேன், விக்ரம் வரைக்கும் ஹீரோ கூட வில்லன் கூட பண்ணியிருக்கேன். இப்போது எல்லாமே வந்து ஒரு கேரக்டராக தமிழ் டைரக்டர்ஸ்க்கும் என் மேலே இப்போது நம்பிக்கை வந்து, நீங்கள் நிறைய படம் பார்த்துருப்பீங்க, என்ன ஹீரோ கூட வில்லன் கூட தான் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து இண்டிவிஜுவல் கேரக்டராகவே இப்போ சமுத்திரக்கனி சார் படத்தில் அற்புதமான ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு. 28 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன் அவரை. நான் ஸ்கூல் பஸ்ஸில் 2 நாள் தான் ஒர்க்கு. படத்தில் ஒரு 15 நிமிஷம் வந்தாலும் அப்படி ஒரு கேரக்டர், ஒரு பையனுக்கு அப்பாவாக, ஒரு ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு ஒரு பையனுக்கு அப்பாவாக ஒரு கேரக்டர். இன்ஃபேக்ட் வந்து நான் காந்தாரா ஷூட்டிங் அப்போ மேங்களூருக்கு நானும் அவரும் ஒரே ஃப்ளைட்டில் போகும்போது தான் கேட்டேன், சார் 28 வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன், ஏதாவது கொடுங்க சார் அப்படின்னு அவர் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டேன். ஆமாம் சம்பத், நல்லா பேசிகிட்டே இருக்கோம், நாடகம் வந்து கூப்பிட்றேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு 3 monthsலேயே அந்த படத்தை கூப்பிட்டு நடிக்க வச்சார். ஸோ அது ஒரு கேரக்டராக எனக்கு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வெக்கை அப்படிங்கிற திரைப்படத்தில் இதே ரஞ்சித் சாருடைய ப்ரொடக்ஷனில், நீலம் ப்ரொடக்ஷனில் ஜிவி பிரகாஷ்குமார் சார் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்காரு. அந்த கபாலியில் என்னை கூப்பிட்டாருங்களா அசோசியேட் மோசஸ், அவர் தான் டைரக்டரு. அதில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர், ஒரு லோக்கல் பொலிட்டிஷியனாக ஒரு கவுன்சிலர் கேரக்டர் கொடுத்து, லோக்கலாக ஒரு கேரக்டர் இருக்குல்ல ஒரு அந்த ஒரு கேரக்டரை அடிக்க வச்சுருக்கான்னு சொல்ல வரேன். ஸோ ப்ரொமோஷன் அது 25 வருஷம் கழிச்சு வந்தாலும் நம்ம இப்போவாது வந்ததேன்னு ஒரு சந்தோஷத்தோடு நிறைய படங்கள். இப்போது ஒரு படம் பார்த்தீங்கன்னா காட்ஸில்லான்னு ஒரு படம், அதில் பிக் பாஸ் தினேஷ் பேர் நினைக்கிறேன், அவருக்கு அப்பாவாக ஒரு கேரக்டர் பண்ணுறார், ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணுறேன். அதில் சும்மா ஏதோ ஒன்று இல்லாமல் அப்பா என்ன சும்மா நின்று போகாமல் அது ஒரு கேரக்டர், அது ஒரு நல்லாயிருக்கும் அந்த கேரக்டர். ஸோ அது பண்ணுறேன். இப்போது மலையாளம் தமிழில் அந்த மலையாள டைரக்டருடைய படத்தில் ஒரு அருமையான கேரக்டர், ஒரு நெகட்டிவ் மாதிரி தெரியும், ஆனால் ஒரு பாசிட்டிவான ஒரு அற்புதமான ஒரு ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவான ஒரு கேரக்டர். இப்போ இந்த கன்னட படம் சொன்னேன் இல்லைங்களா, அதுவும் தமிழ் கன்னடா 2 லாங்குவேஜ் எடுக்கிறாங்க. இதில் ஒரு டைலாக், அதில் ஒரு டைலாக், 2 டேக் எடுப்பாங்க, தமிழில் ஒரு டேக்கு, கன்னடத்தில் ஒரு டேக்கு. அதில் ஒரு இப்போ நீங்கள் வீரப்பன் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க, அவர் செத்த பிறகு இந்த பணம்லாம் எங்கே போச்சு அப்படின்னு ஒரு டாக் இருக்குல்ல, இந்த பணம்லாம் எங்கே இருக்குன்னு வீரப்பன் ஆளுக்கு ஒருத்தனுக்கு தான் தெரியும்.
அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன். ஆடாடா. இதை 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 ஃபாலோ பண்ணி இதை கண்டுபிடிக்கிற ஒரு கேரக்டர் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறாரு. அவர் தான் ஹீரோ டைரக்டர் அந்த படத்துக்கு. என் கேரக்டர் இதில் ஒரு ட்ராவலு, ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனியில் அருமையான ஒரு படமாக அது வெளியே வரும். ஸோ இப்படி நல்ல நல்ல கேரக்டர்ஸ் வந்து இப்போது வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து விக்ரமுக்கு அப்புறம் தமிழ் டைரக்டர்ஸும் கூப்பிட்றாங்க, நல்ல நல்ல கேரக்டர்ஸ்க்கு அதர் லாங்குவேஜ்லேயும் கூப்பிட்டுருக்காங்க. ஸோ விக்ரமுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு வந்த தெலுங்கு படம் வால்டர் வீரையா, சிரஞ்சீவி சார் ஹீரோ. அவர் அதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த படத்தில். அதில் வந்து பிரகாஷ் ராஜ் சாருக்கு ரைட் ஹேண்டாக ஒரு கேரக்டர். ரைட் ஹேண்டாக இருந்தாலும் எனக்கு தனியாக ஒரு 3 சீன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது அவரோட காம்பினேஷன் தான் இருக்கும். 3 சீனாக இருந்தாலும் நறுக்குன்னு இருக்கும். அவர் கையால் தான் நான் சாவேன். நம்ம பிரகாஷ் சார் நம்ம சிரஞ்சீவி சார் தான் என்னை சாவடிப்பார். அதுக்கப்புறம் சலார். ஒரு மிகப்பெரிய சலார் வந்து எனக்கு ஒரு நல்ல ஒரு கேரக்டராக அமைஞ்சுது. அந்த அவ்வளோ பெரிய டீமில் நமக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற அளவுக்கு ஒரு கேரக்டர் அமைஞ்சது. அதான் ஒரு காட்ஸ் கிஃப்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பேன் இண்டியா ஃபிலிமு, இவ்வளோ பெரிய டைரக்டர், எத்தனையோ பேர் முயற்சி பண்ணுறாங்க, நம்மளும் முயற்சி பண்ணுறோம். அதில் நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு கேரக்டருக்கு அமைதுன்னும் போது இதெல்லாம் வந்து இத்தனை வருஷமாக முயற்சி பண்ணதுக்கு உண்டான ஒரு பரிசாக நான் நினைக்கிறேன். இப்போ படத்தினுடைய படப்பிடிப்பின் போது கமல்ஹாசனோட பேசக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சது. ஐயோ சார், அது நடந்தது பாருங்கள். அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, பொதுவாகவே நான் கொஞ்சம் பயந்து சுபாவம், கொஞ்சம் கூச்சி போடுவேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம், வசூல் எம்பிபிஎஸ்ல நம்ம போகல, இவர் எப்படா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு ஃபுல்லாகவே விஜய் சேதுபதி காம்பினேஷன் சாரோடைய காம்பினேஷன்றதுனால எனக்கு இவரோட காம்பினேஷன் வரவே இல்லை. இந்த இன்ட்ரோல் பிளாக்கில் அந்த ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அப்போ தான் வந்து என் காம்பினேஷன் சொல்லிட்டாங்க. எப்போ நான் பார்க்க போகிறோன்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்கேன். ஃபஸ்ட் நாள் வந்து அவர் வராரு, அவர் பாட்டுங்க ஏதோ அவர் ஷார்ட்ஸ் எதோ எடுத்தாங்க, போயிட்டார். அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருந்தது. செகண்ட் டே வந்து அவர் வராரு, இன்றைக்கி காம்பினேஷன் வருதுன்னு தெரிஞ்சு போச்சு. எப்போ நான் ஃபேஸ் பண்ணது பார்த்தேன். எப்படி அவருக்கெல்லாம் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும் நம்மளை. அவர் வந்தார், நான் எதிர்க்க பார்த்தேன். ஹலோ சார், இல்லை ஃபஸ்ட்டு வந்து ஹலோ சார், என்ன கண் அப்படியே சிரிக்கல, எதுவும் பண்ணல, கண்ணு மட்டும் அப்படி போச்சு. ஆஹா, நம்ம மறக்கலாம்டா இவர், நம்மளை அந்த கோவம் அப்படியே வச்சிருக்கா போல. அவர் ஏதோ ஒரு இதில் இருந்திருப்பார். பட் என்னோட உள்மய மனசு என்னென்னா, ஆமாம் எனக்கு வந்து இதெல்லாம் தோணுது. சரி, அப்படியே மைண்டில் வச்சுருக்கா போல, எப்படா பண்ண போகிறோம், ஏன்னா அவரோட தான் ஃபைட் பண்ண போகிறோம். அடுத்து இந்த ஷாட் தான் வரப்போகுது. அன்றைக்கி அப்படி போச்சு, பயந்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு டே வரும்போதெல்லாம் அவர் அங்கே வராரு, நான் இப்படி சுற்றி அப்படி போயிட்டேன். அப்புறம் 3ஆவது நாள் அவருக்கு எனக்கு காம்பினேஷன் வந்தது. அன்றைக்கி பார்க்குறேன், அவ்வளோ சார், அப்போ தான் சிரித்தார். அப்போ தான் ஓகே, நேற்று கோமா பார்த்தா இன்றைக்கி வந்து கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டா இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ஃபைட் சீக்வன்ஸில் நானும் அவரும் என்னை அடிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அதுக்கு மேலே அவருடைய காம்பினேஷன் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்து என்னை சாவடிப்பார். அந்த பாப்பாவுக்கு பால் கொடுக்கும்போது என்னை பார்க்க விட மாட்டார், அப்படி சூப் பண்ணி சாவடிப்பார். ஸோ அங்கே நல்லா என் கேரக்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆச்சு. ஏன்னா அவரால் நம்ம சாவடிக்க போகிறோங்கிறதுனால அங்கே ரெஜிஸ்டர் ஆச்சு. ஸோ அங்கங்கே அந்த படத்தில் எனக்கு பெரிய கேரக்டரு, எனக்கு ஒரு தனி ட்ராக்கு அப்படிலாம் இல்லைன்னா கூட ஒரு டைரக்டர் நினச்சாருன்னா ஒரு ஆர்டிஸ்ட்டை உருவாக்கலாங்கிறதுக்கு எப்படி ஏஆர் முருகதாஸ் சார் எனக்கு ரமணாவில் கொடுத்தாரோ அந்த மாதிரி வந்து லோகேஷ் கல்யாண் சார் வந்து இந்த படத்தில் வந்து என் கேரக்டரை வந்து பார்க்குற ஆடியன்ஸ் மனசில் பதியும்படி பண்ணிட்டார். ஸோ அதனால தான் வந்து இத்தனை படங்கள் அடுத்தடுத்து அப்படியே போயிட்டுருக்கு. நீங்கள் நடித்த 200 படத்தில் யாருக்கூடிய 100 படத்தில் நீங்கள் போலீஸு. சில படங்களில் கேரக்டர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். ராமேஸ்வரம் அப்படிங்கிற படம் சார், குப்பி பார்த்துட்டு தான் ராமேஸ்வரம் படத்தில் எனக்கு வாய்ப்பு வந்தது. அதுலேயும் வந்து இலங்கை தமிழர் தான் நடிச்சிருப்பான். இலங்கை அகதிகள் பற்றின ஒரு படம். அது பாடல்கள்லாம் அவ்வளோ அற்புதமாக இருந்தது. ஃபஸ்ட்டு அந்த படம் பெரிய ஹிட் ஆகலை. அந்த படம் பண்ணும்போது நான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு, நாங்களாம் ஒரு டாஸ்கோடு தான் வந்திருப்போம். இலங்கையிலேருந்து அகதியாக வந்திருந்தாலும் நாங்கள் ஒரு டாஸ்கோடு தான் வந்திருப்போம். ஹீரோ வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஆரம்பிச்சிடுவார். எங்களுக்கு அது பிடிக்காது. நாங்கள் ஒரு 4 பேர் 5 பேர் இருப்போம் கூடவே. எங்களுக்கு வேறு டாஸ்க் இருக்கும். ஆனால் என்னென்ன ரூட்டை மாத்திர ஹீரோயினை லவ் பண்ணிருக்கானு சொல்லிட்டு நான் வந்து ஹீரோயின் வீட்டுக்கு போய்ட்டு அவங்க அப்பாவோட பேசலாம்னு சொல்லி போய் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். அப்போ வேலைக்காரர் வந்து கேட்பார், நம்ம முத்துக்கால தான் வந்து கேட்பார், என்ன அப்படின்னு. ஐயாவை பார்க்கணும். ஐயாலாம் பார்க்க முடியாது, கிளம்பு அப்படின்னு. அப்போ ஐயா வந்துடுவார். லால் சார் தான் ஐயா. என்னப்பா? அப்போ பக்கத்தில் வந்து போஸ் வெங்கட், அவர் தான் மாப்பிள்ளை இருப்பார். அவர் தான் மாப்பிள்ளை அவங்க பொண்ணுங்க. உங்களோட கொஞ்சம் தனியாக கதைக்கணும் அப்படின்னு. பக்கத்தில் மாப்பிள்ளையை பார்த்துட்டு, அவன் என் மாப்பிள்ளை தான், ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லு அப்படின்னா. இவர் தான் மாப்பிள்ளையா? இப்போ சீக்கிரம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய தானே அப்படின்னு கத்துவேன்.
கத்துனோடனே கோசங்கர் சார் கோவம் வந்து எட்டி உதச்சிடுவார். போய் கீழே விழுந்தால் என் கால் வந்து தனியாக போய்விடும், கட்டை கால் அது. அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கும் தெரியும், அந்த படத்தில் போசங்கர் சாருக்கு கேரக்டருக்கும் தெரியும் எனக்கு ஒரு கால் இல்லைங்கிற விஷயம். பார்த்தோன்னே லால் சார் வந்து சாரிப்பா அப்படின்னு அப்படி தூக்கம் வருவார். நான் கை நீட்டு பாவப்பட வேணாம், எங்கட ஜனங்களில் கை கால் போனவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ஒருத்தருக்கும் தன்னம்பிக்கையோ தன்மானமோ போயிடல. ஒரு தினம் மாப்பிள்ளை சீக்கிரம் கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி மாட்டிட்டு ஏந்து நின்று அப்படி போவேன். அந்த காட்சிக்கு என் லைஃப்லேயே நம்ம நடித்த ஒரு காட்சிக்கும் தேட்டரில் கிளாப்ஸ் வாங்கிச்சுன்னா அதுதான் ஃபஸ்ட்டு டே ஷோ பார்க்கும்போது அப்படி ஒரு கிளாப்ஸ் வந்து அந்த கேரக்டருக்கு கிடச்சி. கள்ளத்துப்பாக்கி அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினுக்கு அப்பாவாக ஒரு பிடி வாத்தியாராக பண்ணியிருந்தேன். அந்த நேரத்துலலாம் பேப்பர்லேயே வந்து பிடி வாத்தியாராக அருமையாக பண்ணியிருந்தார் அப்படின்னு விமர்சனமாக போட்டிருந்தாங்க. பட் படம் ஓடிந்தாலும் நமக்கு அந்த வாய்ப்பு வரும். ஸோ அந்த மாதிரி நல்ல கேரக்டர் பண்ணி அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி வெற்றி அடையாதனால மக்கள் மனசில் வந்து ஹீரோ கூட வில்லன் கூட போலீஸ் இப்படி தான் மைண்டில் இருக்குது. இப்போ நான் சொன்ன இந்த படங்கள்லாம் வந்து இனிமேல் தான் தமிழ் ஆடியன்ஸுக்கும் செய்வோம், கேரக்டரும் பண்ணுவான், நம்ம தமிழ் டைரக்டருக்கும் ஒரு நம்பிக்கை வரும்னு நான் நம்புகிறேன். எப்படி இருக்குது இந்த பயணம்? சந்தோஷமாக இருக்குது சார். நான் பெரிய ஒரு நடிகன் ஆகலை, பெரிய ஸ்டார் ஆகலை, இருந்தாலும் நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு சுச்சுவேஷனில் சினிமாவுக்கு வந்தோம். பட் ஏதோ ஒரு நல்ல இடத்துல இருக்கும்ன்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இருக்கேன். இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தாலும் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவேன். எவ்வளோ பெரிய இடத்துக்கு போகணும்லாம் தெரியாது. பட் ஒவ்வொரு நாள் நேற்றை விட இன்னைக்கு பெட்டராக இருக்கேன், இன்றைக்கி கூட நாளைக்கு பெட்டராக இருக்கேன். ஸோ ஒவ்வொரு நாளும் பெட்டராக தான் போயிட்டுருக்கு லைஃபு. நிச்சயமாக வந்து ஒரு நல்ல இடத்த ஆண்டவன் ஒரு அடைவுன்ற நம்பிக்கையோடு போயிட்டுருக்கு சார். பயணம் சிறப்பாக இருக்குது. நன்றி. ரொம்ப ரொம்ப அனுபவத்தில் நம்ம ரசிகர்களோட பங்கு கொண்டதுக்கு உண்மையிலே சார் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். உங்கள் காம்பினேஷனில் நான் நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கல, உங்கள் ப்ரொடக்ஷனில் நடிக்கிறது வாய்ப்பு கிடைக்கல. பட் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த ஒரு இன்டர்வியூவில் உங்களை சந்திச்சது இதான் ஃபஸ்ட் டைம் உங்களை நேரில் சந்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக சார். ரொம்ப நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.